ஹலோ நண்பர்களே, என் உயிர் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்ப நல்லவங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. எனக்குரிய பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைப் எனக்கு வந்திருக்கு. 5 லட்சம் பார்த்திங்கன்னா எப்படியே வந்து எனக்கு 1 லட்ச ரூபா ஒரு மாதம். 1 லட்சமா இல்லை, ஒரு 20,000 வருதுன்னு நினச்சிங்களேன். அந்த 20,000 வாங்கி நான் வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், என் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன். ஓகேவா, உயர்தர ஹோட்டல் ரூம் போட்டு தங்குறேன், ஃப்ளைட்டில் பறக்கிறேன். அதனால் யாரோ பொறாமப்பட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற மேதாவி யாருன்னு எனக்கு தெரியும். யூடியூப்பில் சொல்லட்டுமா? அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, மாக்கம் கிடையாது. ஓகேவா, அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் வளைஞ்சு கொடுத்து போயிட்டேன்னா ஓகே. ஜான்சி மேடம் நல்லவங்க, ஜான்சி மேடம் சூப்பர், ஜான்சி அழகானவங்க, அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அழகாக ஆக்டிங் கொடுக்குறாங்க, அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறத விட்டுட்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆகிட்டேன்னு நினச்சிக்கோங்க, உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இதுக்கு உங்களுக்குலாம் வந்து கேவலமாகவே இல்லையா? யார் இந்த வேலை பண்ணியிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். யூடியூப்பில் சொல்லட்டுமா? வயசுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், சரியா? இந்த பிள்ளைகா பசங்க பொறுக்கித்தனமாக நடந்துக்கக்கூடாது, சில்லறத்தனமாக சின்ன பசங்க மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது. நான் யாரையுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கேட்கவே மாட்டேன். நீங்களாக வந்து பண்ணுறீங்க, நீங்களாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேளுங்க. எல்லாருமே லைவ் போட்டு அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. நான் லைவ் போடுவேன், யாரை வராதப்போ என் வேலையை பார்ப்பேன். அப்போ அந்த டைமில் வந்து என்ன லைவ் போட்டு நீங்கள் ஆளே இருக்க மாட்டேன்றீங்களே, அதுக்காக வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. சரி, எப்போவுமே லைவ் போட்டு நான் உட்காண்ட்ருப்பேன், போக மாட்டேன், இல்லை மியூட்டில் போட்டுருவேன். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஷோரூம் மாதிரி அப்புறம் நான் பேசின ஒரு வீடியோ அது ஒன்று போட்டுட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அது ஒருத்தர் பார்த்துட்டு நான் ஜான்சி மேடம் நீங்கள் ரொம்ப மாறி இருக்கீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களே, ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஒரே மாதிரியாக சப்ஸ்கிரைப் வருதோ லைக் வருதோ வரலையோ ஒரே மாதிரியாக போட்டுன்னு இருக்கணுமா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணக்கூடாதா? யூடியூப்பில் 1000 சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணுன்றாங்க. எங்கே ஒரே ஒரு 1000 வச்சுருக்காங்க, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. எனக்கு எதுவுமே ஆகலை. அதனால் ஒரு சின்ன சேஞ்சு லைவில் பண்ணப்பா. அதுக்கு நல்லா அனுபவசாலி, அனுபவம் அதிகம், வயசில் மூத்தவங்க, இதெல்லாம் வந்து உங்கள் வயசுக்கு அனுபவத்துக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க, மறுபடியும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க ஜான்சி மேடம் அது இதுன்ட்டு. வேண்டாம், இதோடு அவ்வளோதான். நீங்கள்லாம் போனவங்களாகவே இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு க்ரோத்தே ஆகுனா கூட பரவாயில்ல, நான் யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேவா, சரியா? வரும்போது எனக்கு வரட்டும்.